பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. பாம்பு கடா கொசு வந்து அடிப்பாங்க. பாம்பு போய் கொசு வந்து அடிச்சுக்கிறாங்க. பத்து வந்தா எழுதி வரேன்டா. அடி அம்மாவுக்கு பௌர்ணமி வாங்க இருவரே. மடுபுட்டி இங்க பாருங்க. ஆமா உங்க இருவருக்கு இங்க வேலை இல்ல. எங்க ரெண்டு பேருக்கு? ஆமாப்பா. ஏனென்றா நாங்க இருவரும் யார்? கணவன் மனைவி. கணவன் மனைவி. நாங்கள் இருவரும் கலந்து ஆலோசனை. நீங்க ஒரு பக்கமா கலக்கணும், நாங்க ஒரு பக்கமா கலக்கறோம். ஐயா அந்த கலக்கலையிலப்பா குடும்ப ரகசியம். குடும்ப ரகசியம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். எங்களுக்கு ஒரு 500 கொடுங்களே. வாங்குற 800 போதுமே. 800 போதுமா? போதும்பா. சரி விடு. நீ சின்ன பையன். நீ இதெல்லாம் பார்க்க கூடாது. பாரி அடிச்சற. கடுதர போய்டா. வடி 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 வடி. ஓ ஓ ஓ வந்தாங்கடா ஜெயம் பட ஹீரோயினி சதா. 4 லைட் தொங்குட்டா போது வடிடே போ. ஐயே ஏமா ஐயோ என்ன தகலன மகன ஓலா. அம்மா அத பாருங்க. ஒரு அம்மா பேஸ்புக்ல பல்ல வச்சு பாட்டு பாடும். அதே மாதிரி இருக்கு பாருங்களேன். என்ன பாடல்? அந்த அம்மா கூட இவனு மேத்தமா பாடுதே. நீ அந்த பாட்டு கேக்கல? இல்லப்பா. மிருதாக நீ கிட்ட கட்டற வந்துடா. பல்லவதி எப்படி இருக்குது? சின்ன கவுண்டர் படத்துல மனோரமாக்கு பல்ல அப்படிதான் இருக்கு. ஐயா காதியாக நான் புனிகால மமகையானா ஓல புனிகால. ஏய் அகல மாடி சவுதாதா மாமா. ஊர்சே பாரு அம்மா ஒரு எவ்வளவு இருக்காங்க. உன்னுடைய நாட்டிட்ட பாகன்னு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆடு காமி. காடில சவுதால காமா. ஐ சவுதால ஆகலாமா? ஏய் அடங்க யாரவா? நான் பார்த்தது மனோரியா பாடிக்கிறா. சீனா பாடல்டா. சீனா பாட்டா? சீனா பாட்டா தெரியுமா? சீனா பாடலாம். சீனா, தெலுங்கு, ஐயோ மலையாளம், வரா. கேரளா, கர்நாடகா, ஹைதராபாத், அமெரிக்கா, டெல்லி, மும்பை, மொத்த பாஷையும் காரி மண்டபம், மானாமதி, மானாமதி கூட்டுரோடு, பெருநகர், குளமந்தல். நோ நோ நோ. நீ தமிழ். ஐ அம் சீனா. ஓ சீனா. யா யா. ஓ அடங்க
I am a பெரிய சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட்னா ஓ ஒரு விஞ்ஞானி. என்ன விஞ்ஞானிப்பா? எல்லாம் கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்ச? மேல ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சியா? ஏரோப்ளேன் இல்லடா, ஏரோப்ளேன்டா. கண்டுபிடிச்சியா? யாரு? ஓ நானு. ஓ நீ. ஓ மேல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்சியா? ஜாக்கெட்ட கண்டுபிடிச்சது டெய்லரா. ஏய் அது என்ன சொல்லுவோம்? ராக்கெட். 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 அத கண்டுபிடிச்சியா? யார்? ஓ நானு. ஓ நானு. அவன அத மொத்த கொசு வாயில போடு போகுது. ஏய் அப்படி கிடையாது. இப்போ தமிழ்ல வந்து ஆமான்னு சொல்றோம். ஆமா சொல்றா. அது சீனாவுல ஓ அப்படினா ஆமா. ஓ இந்த லைட் கண்டுபிடிச்சதா? யாரு? ஓ நானு. எத்த சொன்னாலே கேட்டுக்கறாங்கன்னு பழுக்குன்னு வீண்டா கணே. லைட் நீ கண்டுபிடிச்சா? யார் நம்பர்து? நிரூபிஸ்டா. எப்படிடா? பாக்குறியா? ஏன் வாயால சொல்லுவேன். லைட் ஆஃப் ஆகும். என்னடா இது சுவிட்ச் ஆஃப் பண்ணதா லைட் ஆஃப் ஆகும், வாயால சொன்னதா ஆஃப் ஆகுமா? சொல்லு. ஆஃப் ஆவே. ஏய் சபாஷ் பலே பலே. அட பாய்கோ. இப்போ கூட பாரு. நான் சொல்லுவேன். லைட் ஆன் ஆகும். சொல்லு. ஆன் ஆவே. பெரிய பிச்சா. இப்போ கூட பாரு. நான் சொல்லுவேன். லைட் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகும். சொல்லு. ஆஃப் ஆவே. யாரே? போடா டேய் போடா. போடா. டேய் போடா. உனக்கு வேற தடி வெத்தல பாக்க சொல்லுவாங்களா? நமக்கு அறிவு இருக்குடா. bloody not say stupid. I say you get out. You go da. I say you get out. You go man. Hey go da. Go da. bloody noisy. Nice. Hey காட்லடா போகாடி போங்க. ஏய் நீ சின்ன பையன் சொன்னதே உள்ள போய்டா. நீ எதுக்கு நிக்கிற? ஏமா நிக்கிற? எனக்கு வேலை இல்லையா? சரி சொன்னா போ போறேன். ஏய் என்ன மறைக்கிற? யார் மறைச்சாங்க? டேய் உனக்கு அவளுக்கு என்னடா தகராறு? எனக்கு இல்ல தகராறு. ஆபரேட்டருக்கும் கனெக்ஷனுக்கு தான் தகராறு. டேய் சொன்னா புரிஞ்சுக்க தெரியாது. என்னங்க சொல்றேன் இல்ல சும்மா பேசுங்க. ஏங்க சொன்னாங்க போயிந்தாங்க என்னங்க? போடா உள்ளனா. ஏங்க நல்லா இருங்க. டேய் போடா. இரு. போடா உள்ளனா. டேய் போடா. பார் ஒரு நேரம் போல இருக்க மாட்டோம். பலார் குத்துறோம் நானு. என் குடும்பத்துல ஒரு மாதிரியான லூசு நானு. அம்மாச பௌர்ணமி கிட்டிக்கு வந்தா எங்க அட்டிக்கு ஆகாது. எங்க அப்பாவே 4 தடவை அடிச்சுக்கிறேன்னா பாத்துக்கோ. போன அம்மாசிக்கு போனவர் எங்கிறாருன்னே தெரியல. ஏய் டேய் அடுத்த பருவத்துக்கு வந்து வர்ற உள்ள போட. ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன். டேய் யாரா வா? போடா உள்ள. ஏய் போமே. ஐயோ அம்மா. வா இங்க வா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏங்க உனக்கு மனைவியா இல்ல எனக்கு மனைவியாவே? சந்தேகம் வந்தா டைவர்ஸ் பண்ணிடு. டேய் டேய் நான் பாத்துங்க தள்ளி போறானா? நான் தான் வண்டி வச்சிட்டு காத்துக்கறேன் ரெடியா. டேய் போடா. சொல்றாரு வர்றாரு. ஏனா தாய் மணாலா. இத பாருங்க. நாம் இருவரும் காலம் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். என் பிராணநாதா. சுமாரியா அட பையா பேனால கவினோரியா. ஏய் பேனால கவினோரியா. நேத்த பேனாரியா. இப்போ பேனானாதாங்க. ஏய் பேனாநாதாடா பிராணநாதா. பிராந்தி போடா பிராந்தி. நீ பிராந்து. அன்றிக்கால ஊட்டி. அட உள்ள போடா பட்டி. கேரளா குட்டியா கேரளா குட்டி. என்னங்க இவனை வச்சுக்க நான் வேலை பண்றேன் பாரு. என்னம்மா அவர் எங்கே வச்சுக்கிறேன்ற கம்பெனி நிக்கிறாரு. வேலை எடுத்த வேலைக்கு ஏன் அந்த ஆசை கூட இருக்குதா உனக்கு? அந்த அளவுக்கு கூட குடுத்து வச்சுக்கிறமா. ஏய் கிட்டவா நாயன எட்டி மூஞ்சி நக்கி பாப்ப நீ. யார் நக்கனாங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போடா. இங்க அவசரப்படுற வீட்டுக்கு போனா தூங்கிடுறேன். என்னடா தூக்கம் வருது? என்னங்க சந்தோஷமா இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான செய்தி. என்னங்க உன்னை பார்த்தவுடனே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். உன்னை பார்த்து மறந்தே போய் விட்டிருக்கிறேன். நாளை தினமே படிப்பை முடித்துவிட்டு என் தம்பி தாயகம் திரும்புகிறான். அத்தா யார் வருவது? என் தம்பி. உங்களுடைய தம்பியா? ஆமாம். என்னுடைய மைத்துனரா? உண்மை இத கண்ணே. பாருங்க உன்னுடைய மைத்துனரே யாருங்க அவன்? பிள்ளை இல்லாத குறைய தீர்க்க வந்தவன் அல்லவா உன்னுடைய தம்பி. நமக்கு யார்? எனக்கு மைத்துனர் மட்டும் இல்லைங்க, எனக்கு மகனே அவன் தாங்க. உண்மைதானே கண்ணே. இத பாருங்க எப்போது வந்தாலும் அவனுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறேன். உணவதி என்னங்க என் தாயும் தந்தையும் இறக்கும் தருவாயிலே உயிர் போகும் நேரத்தில்
என் தம்பி சின்னம் சிறு கை குழந்தையாக இருந்தான். ஆமா. அவனை எடுத்து நம் இருவர் கருத்தலை ஒப்படைத்து விட்டு என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று நினைவிருக்கிறதா உனக்கு? இருக்கிறது அத்தா. வாழ்விலை இவனை உன் தம்பியாக நினைத்து வளர்க்க கூடாது, இருவருமே சேர்ந்து இவனை மகனாகவே நினைத்து வளர்க்க வேண்டும் என்று ஒப்படைத்து சென்றார்களே அந்த தெய்வங்கள். மறக்க முடியுமா? அப்படிதானே அவனை வளர்த்து கொண்டு வருகின்றோம். அப்படிப்பட்டவன் வருகிறான். என்னங்க உணவு கூட்டான ஏற்பாடு அத்தனையே நான் செய்து படிக்கிறேன். இருக்க வேண்டும். வருகிறேன். மரத்தமிழாக எண்ணெழுத்தி பாலொட்டி சீராட்டி பண்புகளை சேர்த்தூட்டி தாளாட்டி சபை ஊட்டி தன்மான உணர்வூட்டி இலை மலத்தை என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த முழக்கம் அடுத்த வைத்த பருவத்தில் அறியாத நேரத்தில் பிஞ்சுமலை எண்ணங்கள் பிறந்து வரும் காலத்தில் உயிர்மை எழுத்துக்களை உன்னதமாக எழுக்கழித்தை வெளிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்த முழக்கம் நீராகி நெருப்பாகி காற்றாகி பல உயிர்களுக்கு ஆக்கல் அழுத்தல் காத்தல் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு தலைவனாக விளங்கும் இந்த இறைவனுக்கு முதல்வழக்கம் இந்த விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய மாவல்லருக்கு தார தளபதியாக ஆளவந்தார் என்று பெருமைக்கு வந்து வருகிறேன். யாரெங்கே கடவுள கூட யாரெல்லாம் முகத்தை செய்கிறாங்க. பெரிய துரோகம். என்ன துரோகம்? என்னாச்சு? எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டு அந்த ரூம்ல என்ன அருமையான சாப்பாடு குறை இல்லாத போட்டாங்கல்ல. ஆமா. நான் தான் ஒரு பக்கத்துல ட்ரம் பக்கத்துல உட்காருன்னு தெரியல அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கத்துல. ஆமா. நான் உட்காருன்னு தெரிஞ்சியா வந்து ஓன்மா உட்காந்து நான் உட்கார்ந்தானப்பா. என் இலையில இருக்கிற கறி எடுத்து அவன் இலையில எதுக்கு வச்சுப்பான்? ஏண்டா 4-5 பேர் சாப்பிடலாம் அதிகமா நான் பக்கெட்டே வச்சுட்டாங்க நீங்களே சாப்பிடுங்க வச்சுலாம் கேட்டு சொன்னா அப்புறம் நேரத்துக்கு எந்திரிந்து எடுப்பான். சூடு சொன்ன இல்ல அவங்க அம்மா சிரிக்காதா சிரிக்காதா அப்படி பெரியப்பா தப்பா நினைச்சுக்காத சாமி. நீ அந்த கறி எடுக்காசா அவ்வளோ பேச்சு வந்தது. நீ எடுக்காத கம்முன்னு சாப்பிட்டு வந்தா அந்த பேச்சு வந்துருக்காது. ஐசோ சாரி, இனிமே உன் பேச்சுக்கு நான் வரமாட்டேன். உங்க ஆள் என்னோட கும்பிட்டுறேன். ஆனா ஒண்ணு, எந்த ஒரு கூட்டாட போனாலும் சரி நான் போய் சாப்பிட்டு வந்த பிறகு நீ சாப்பிடு, இல்லை நீ முதல்ல துண்ணுட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். சரியா? ஐசோ சாரி. வரு. என்னடா இவ்வளவு கேள்வி கேட்கிற? உணர்ச்சே இல்லாத மரகட்ட பேர் நின்று கிடக்கிறாரு அப்படின்னு என்ன நினைச்சு நீங்க சிரிக்கிறீங்க? 1000 கேள்விகள் கேட்டாலும் பெரியப்பா நம்பர் அந்த அன்புக்கு அடிமாயிட்டுங்க. சத்தியமா சொல்றேன், என் தம்பி பிள்ளைங்க வீட்டில் இருக்க சொல்ல இருக்கிற இடமே தெரியல. வேலைக்கு வந்தா போது என்னென்ன கேட்டுக்கிறான் பார். நீ என்னென்னமோ கேட்குறான், சிரிச்சுக்கு நின்று கிடக்குறேன். ரோஜா நாடகம் எடுத்து கொண்டாந்து சேர்த்தவனே வந்தா நேரம் வீட்டுக்கு போனேன். அம்மானு கூப்பிட்டேன். இல்லடா ராஜா நாங்க இவனை நாடகத்துக்கு அனுப்பாத பண்ணேன். ஏண்டா 7 ஒரு ஜனம் சிரிக்கணுமா? அந்த அளவுக்கு மேல கேவலமா பேசுறாமான்னே. யாரடா என்னங்க உன்னதாமா திட்டுறான்னு. டேய், என் பேர பிள்ளை 1000 சொல்லுவான். எனக்கு சம்மதம். சௌகரியம் வந்தா நீ போ, இல்லைன்னா நீ நின்றுபுடு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்களோ இல்லையோ, அதை காதல கேட்டாலே இல்லையோ என்னன்னா கேட்டுக்கிறான் பார். வந்தது எங்க அக்கால கேட்கறா, எங்க அம்மால கேட்கறா, எங்க அம்மா அழிச்சு போட்டு நவுத்திருந்தான். டேய் பூவே, யார் ஓய்யா? இது வீடு அல்ல, நான் பெரியப்பா இல்ல, நீ தம்பி பிள்ளை. இது விஜயபுரியில் ஆளி அண்ணாச்சி தளபதி. உன் பேரோ பேல வந்தான். ஏய் ஆள வந்தான். ஆள வந்தான். யாரா பேர் வச்சது? என் தாய் தந்தடா. டேய் வெச்சுக்கறான் பேல வந்தான். நீ மட்டும் வந்திருக்கிற. உன் நண்பன் எங்கே? வராரு.
கிளாக்கி ரைக்கிலக்கா சோக்காக்கி நிங்கோ அவளை கட்டிக்கினக்கா சந்தோஷதா கிளாக்கி ரைக்கிலக்கா சோக்காக்கி நிங்கோ அவளை கட்டிக்கினக்கா சந்தோஷதா ஆடிக்கிட்டே வரானு நான் கூட சேர்ந்து ஆடிக்கிறேன். கடைசியா டப்பா குத்துறான். வேகமா குத்தி அவனால குத்தி என்னால குத்தி நல்லா வர்ற நீக்கிட்டே தான் என் வாயில் வைக்கிறாரு. வாயில் ஏ பையா உள்ளதாண்டா வடா உன்னதாண்டா ஏ பையா வர முடியாது போடா. என்ன திரும்பத்தியா ஒரு நாட்டின் தளபதி நான் கூப்பிடுறேன். எனக்கே மரியாதை கொடுக்காதவே நாட்டு மக்களுக்கு எப்படியா மரியாதை கொடுப்பாயுமே? வர முடியாது போடா. உண்மையான பேர் ரமேஷுங்க. நான் ரமேஷ் அவன் பேர் கூப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு புல பெயர் வச்சு சுரேஷா வரமாட்ட போறா உடனே அவனை சொல்லி தவறு இல்லைங்க. பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். வாடான்னா போடான்னுமா, பாப்பான்னு கூப்பிட்டு பாரு என்னப்பான்னு கேட்பான். சின்ன பையனை அழைச்சி படுத்தக்கூடாது, அன்பா கூப்பிடு. இந்த அர்த்தப்பட்டு போய் தூளுது பாரு, அந்த கதையை தலை ஆடிக்கிறான் பாரு. ரமேஷா என் கண்ணு என் வீட்டுல பெரிய தகராறுங்க. என் மண்டாட்டி கடிக்கு பெரிய தகராறு. தகராறு முத்தி வச்சு மாவள அடிச்சு காவல கடை சொல்லிட்டு பாரு. அறிவு இருக்கா உனக்கு? நம்பி பதுவல் அடிச்சு காவல தள்ளலாமா? கோவம் தான் சுமார் மாலையா? சரி கோவம் ஒரு அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துல உங்க ரெண்டு பேரும் சண்டை வந்தது. என்னங்க ஒரே கொச்சல் குடுக்குறா? என்ன நேரமும் வீட்ல ஏறான்றா என் முகத்தை பாத்துட்டா என் குரலை கேட்டு கோவம் வராதா? டேய் குடுத்து வச்சு விடாத. நான் எங்க குடுத்து வச்சா யாபட்ட இடத்துல வாங்கிட்டு அவன் கார் எடுத்து தேடிங்கறான். ஐ அம் கிரேட் எஸ்கேப். கடன் வாங்கிக்கிறியா? கடவுளே கடன் வாங்கிட்டு தான் கடங்கார கடவுளுடைய பேர் எடுத்துக்கிறாரு. அவர் விட்ட குறைய தொட்ட குறைய நம்ம தொடுறோம். கடன் வாங்காதவன் யாரும் கிடையாது. அதனால நீ கடன் வாங்கினியா அதை சொல்லலை. சும்மா கடனை கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேட்டுங்கிறான் அவன். கொடுத்தவன் கேட்க மாட்டானா? அறுவருக்கு மாதிரி இருக்கா குடுத்தானே யாயா கேக்குறான்? வாங்குறி கம்ப்ளைண்ட் பையா குடுக்க மாட்டேன். ஏங்க வாங்கும்போது என்ன சொல்லி வாங்குற? சாமி என்கிட்ட 10 பைசா இல்ல சாமி 10,000 கொடு அப்படின்னு கேட்டு வாங்குற. 10 பைசா கூட கொடுக்கிறதுக்கு வக்கீல் ஆதவன் எப்படியா திருப்பி கொடுப்பானி வாத்திர மாட்டா? ஏய் அப்போ நீ வாங்கின கடனை கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டு அவன் ஜவுத்துக்கு போகும்போது வரும்போது கேப்பா நான் கை கட்டின்னு பதில் சொல்லணுமா? ஏய் கஷ்டப்பட்டு கொடுத்தவன் கேப்பாண்டா. வாங்கினவன் வல்லல கொடுத்தவன் தான் கடங்காரன். அப்போ நீ வல்லல. ஆமா அவன் கடங்காரன். அவன் தான் கடங்காரன். நீ வாங்கின அந்த கடத்தை சொல்லல கபாதி பையா. யாருன்னா? உனக்கு மனைவியா வந்திருக்காரா அந்த பொண்ணு குடிச்சு வச்சு வந்தேன். ஏன் என்ன விஷயங்க? ஒரு ஆம்பளை வேலை வெட்டிக்கு போகாம 4 நாளா வீட்டுல இருந்தா அந்த வீட்டு பொம்பளை என்ன சொல்லுவா? வேலை வெட்டிக்கு போறானே பாரு கம்மி வெட்டிக்கு நேரமா திட்டு வீட்டுல இருக்கறானே அப்படி சொல்றாங்கல்ல. ஆமா ஆனா உன் மனைவி நல்லவடா. கணவர் வீட்டு விட்டு போக கூடாது. போக கூடாது. வீட்லயே இருக்கணும். வீட்லயே இருக்கணும். பக்கத்துலயே இருக்கணும். முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் அவதான் சொல்றாரு பார்த்தா நீ சொல்றீங்க. ஆம்பளையானவன் என் நேரமா வீட்டுல இருந்தா அடுப்புல போடுதா தூங்க. 4 இடம் போய் கை நிறைய சம்பாதிச்சா அடுப்பு எரியும். இப்ப அரசாங்கத்துக்கு வந்து வேலை செஞ்சா தான் நீ சம்பளம் கொடுப்ப. வேலையா செய்யாத சம்பளம் கொடுக்க நீ என்ன வெண்ணியா? வல்லலா வல்லலா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை கிராமம் என்ன லாலான்னு சுருக்கமா கூடுவாங்க. அதனால கணவன் மனைக்குள்ள சண்டை வரக்கூடாது சொல்லமான வைவன கடிச்சு நேரா உத்திரமேரூர் வந்து இறங்குனேன். 1500 ரூபாய் ஊத்து செல்போன் வாய்மா மண்டாட்டி என்ன கொடுத்துட்டு என் மூஞ்ச பார்க்கறனால என் குரலாவது கேட்டுறீ அடிக்கடிக்கு போன் பண்றேன். அப்படி செல்ல அவங்க கொடுத்து நம்பர் ஏத்தி நான் வட்டையா அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. போன் பண்ணல ராத்திரி போனா சாப்பாடு போடுவல போட மாட்டாளா அப்படிட்டு போன் பண்றேன். போன் பண்ண அது சொல்லிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார். என்னையா வீட்டுல உட்காந்துக்கிற பொம்மையாட்டி காப்பி எடுத்து ஒரு சோறு ஆகிட்டு அதுக்கு ஒரு கார் கோம்பு வச்சு வீட்டுல உட்காந்துக்கிறவா அந்த செல்லத்து பத்து வந்தா என்ன ஏய் எல்லையே இவ்வளவு விரட்டியே வீட்டுல இருக்கிற பொம்பளை எவ்வளவு விரட்டி இருப்பேன். வீட்டுல உட்காந்துக்கிறவா அந்த செல்லத்து பேச கூடாது. கோவப்படாத
கோபுரத்தினால எந்த காரியமும் நடக்காது. ஏங்க பேசிருப்பாங்கடா, அந்த டவரு கட்டு இருக்காது. டவரு 1500 ரூபா கொடுத்து செல்லு தான் வாங்குவேன். டவரு வேற நான் வாங்குவா? என்னையா வாங்க சொல்றேன்? டவரு செல்லு வாங்கி விற்கிறேன். அவனை வாங்கி வைக்க சொல்லு. டவரு என்ன கேக்குற? டவரு அடா என் டவரு. அந்த டவரு டவரு என்னடா போன் பண்ண இதுவே சொல்லுது அப்படின்ட்டு மறுபடியும் போன் பண்றேன். மறுபடியும் போன் பண்ண சொல்லுது, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது வேறொரு கிடப்பில் உள்ளார். என்னையா தாலி கட்ட வீட்டுக்காரன் நாங்க 1500 ரூபா கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்தா இவன் வேற ஒரு இடுப்புல பாத்துக்கா செல்லு வாங்கி கொடுத்தா கோவராஜா. ஐயோ அடி வரேன்டியம்மா. ஏங்க உன்னை போல பிள்ளைகள்லாம் இப்படிதானே பண்றானுங்க. செல்லுல வேறொரு இணைப்புன்னு சொன்னா போதும், இவன் மனசுல வேற கணக்கு போட்டுறான். எவன் கூட பேசுகிறானே. என் வீட்டுல அப்பா அம்மா இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா, சொந்த பந்தம் யாருன்னா பேசிருப்பாங்களா? புண்ணாக்க துண்ண பையன் யாயா பேசுறான்? அண்ணன் தம்பி நான் வாங்கி கொடுத்த செல்ல யா பேசுறான்? அவளை அத்திருக்கிற அக்கா தங்கச்சிக்கு அவன் வாங்கி கொடுக்கணும் போது இன்னைக்கு அண்ணன் பேசுவான், நாளைக்கு தம்பி பேசுவான், நாளைக்கு ரேஷன் கடைக்காரன் 2500 ரூபா தர மாமான்னு வர போய் கையெழுத்து போட்டு தட்டு. ஏய் சேம் சேம் பப்பி சேம். அவளை அடிச்சுட்டு கவலை கிடையாது சொல்லிட்டேன். காலைல போய் தான் ஆம்லெட்டுக்கு போன் பண்ணோம். ஆம்லெட் வராதுப்பா, ஆம்லெட் தான் வர. ஓ ஆம்லெட்டா? நிஜமா ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு மாங்காய் மரத்தால போய் ஒழிச்சுக்கோ. ஐயோ வேலை வாரி போய் கொரோனா மூக்கல பச்சி விடுவாங்க. ஏற்கனவே 2 முறை விட்டுட்டாங்களே. அதான் மூக்கு போடாட்டுக்குது. சிச்சாம்பாரா ஜிலேபி வாயம். டேய் ரமேஷ், சுரேஷ் உன்னுடைய வருகை எதிர்பார்க்க காரணம் இன்னாட்சி இளவரசர் தனசேகரன் அவர்கள் வெளிநாடு சென்று பட்டப்படி விட்டு என்று தாயகம் திரும்புகிறார். அவர் வருகின்ற நேரத்தில் நாடு விழா கோலமாக காட்சியளிக்க வேண்டும். அறியாதவர்களிலே கொடுமைகளை கண்டவரா, மக்களுக்கு சம உரிமை கேட்டவரா, டாக்டர் அம்பேத்கர் சம உரிமை கேட்டவரா, மறைந்தால் உலகமெங்கும் சிலையாக நிற்பவரே, மறைந்தால் உலகமெங்கும் சிலையாக நிற்பவரே, யாராக இருந்தாலும் வன்முறையின்றி எதிர்ப்பவரே, டாக்டர் பீமாராவ் வன்முறையின்றி எதிர்ப்பவரே. தட்டி தட்டி கேள்வி நம்மளுக்கு நடத்தா காட்டு தருமையே, தட்டி தட்டி கேள்வி உரிமையே. முறைதரித்து வாழ்வதே வாழ்க்கை என்று கூறியிருக்கிறான் வள்ளுவன். கூறியதை மீண்டும் குரல் என்று கூறியிருக்கிறான் திருவள்ளுவர் தேவர். அச்சத்து விலைக்காயிராத விடுபட்டேன் இச்சகத்தை வாழும் மனிதரிடம் வான் இழுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமெலும் என்று தூங்கிக்கிற மக்களை தட்டி எழுப்பினான் பாவேந்தர் பாரதி. நெருப்பு ஒருவருக்கு நீங்கா தமிழ் பாட்டால் பொறுப்புற வைத்தான் புதுமை புலவர். ஏழைக்கு வல்லைக்கு விதமை நாடு, செயலுக்கு வல்லைக்கு செந்தமிழ் நாடு. இப்படி செந்தமிழ் தழுத்து வாங்கக்கூடிய விஜயபுரி நாட்டை அனைவருக்கூடிய மன்னருக்கு உடல் பிறந்த தம்பியாக தனசேகர் என்று பெயர்படுத்தி சீரு சிறப்போடு வந்திருக்கிறேன். நானும் அயல்நாடு வந்தடைந்தேன். பட்ட படிப்பை சீரு சிறப்போடு முடித்துவிட்டேன். இன்றோ தாயகம் திரும்ப வேண்டும், அண்ணனை சந்திக்க வேண்டும், அண்ணியை சந்திக்கணும் அல்லவா அண்ணா.
ஆபரேஷன் சக்சஸ். அண்ணி நீங்கள் இருவருமே என்னை மனதார வாழ்த்த வேண்டும். வாழ வேண்டும் தம்பி. மைத்துனா வாழ்நாள் முழுவதும் நலமா வளமும் என்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்திருக்கிறோம். அப்படியே ஆகட்டும். நீ வாழ்க, உன்னுடைய கலை வாழ்க. அரபுதாரை தாங்களும் வாழ்த்துங்கள். இளவரசனை நோய் நொடி இல்லாமல் சிறப்பான நல்ல முறையில் பாட வேண்டும். அப்படியே ஆகட்டும். டேய் ரமேஷே, சொல்லு சுரேஷே. டேய் குமரசா. மச்சான் யார் மச்சான்? உருசகல உருசகல. இளவரசர் வந்து விட்டார். ஆமா. வழக்கமாக நடக்க வேண்டிய நாட்டிய கலை ஆரம்பம் எவ்வளவு? சுரேஷே, வந்தவர்கள் கண்ணுக்கு விருந்தளித்தார்கள். காதுக்கு விடுதலை கிளை கேக்குற வரத்தோட மாதிரி எவ்வளவு? வணக்கம் அண்ணா. நீங்களே வாழ்த்துங்க. வாழ்கம்மா வாழ்க. இளவரசி வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்துகின்றேன். தளபதி. ஐயா ஐயா என்ன பொண்டாட்டி பார்த்தா நாய் மேரி அலையறாயா அப்படியே. ஒரு நல்ல விசேஷத்துக்கு நடுப்புற உட்கார வைக்கிறாங்கன்னா ஆமா. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி நடக்கணும். அழகா மாதிரி நடந்த கூட வாழ்த்தணும்பா. எப்படி வாழ்த்துனா நல்லா இருமான்னு வாழ்த்துறேன். பாக்க எப்படி இருக்குது? என் பொண்ணு ஒண்ணுதானா? ஆமா. நல்லா இருமா சுகமா இருமா என்ன? ஆமா. அது என்ன பண்ணி சனிக்கு போடு. அப்படியே போதே. கூட்டுமே என்ன பண்ணுறோம்? ஏய் கம்மில டேய். விளையாட்டா கூட சொல்லாதே. நான் பேசிக்கிறேன். 4 பேர் கை வச்சாங்கன்னா உடம்பு தாக்காது. ஏய் பரவாயில்ல நான் பேசி. ஏய் கம்மிலடா. நான் அங்கறேன்பா. வல்லடா. ஏய் படா படா படா. அப்படி சொல்றா போறேன். யால சனிக்கு டேய் கட்டாட்டம். டேய் ரெண்டு பேரும் உள்ள ஏய் போங்க. என்னடா உங்க? தயவு செய்து எந்த ஊருக்கு நாடுக்கு போனாலும் வேனை விட்டு நீங்க ரெண்டு பேரும் முதல்ல ஏய், இறங்காதீங்க. எதுக்குடா? முதல்ல இறங்காதீங்கடா. ஏய். தாம்பளம் ஊத்துக்குள்ள ஊர்கார பார்த்தாங்கனா ஐயோ ஆட்டுக்காரன் நடியம்மா இந்த ஜபத்தி இறங்குறான். இவனுக்கு அண்டாவுல சோறு வரைக்கும் தான் நம்மள தோயா. போடா. உடம்பு நல்ல ரெண்டு பேரும் அதே தாம்பளுக்கு போங்கடா. வணக்கம் சித்தப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுமா. சித்தப்பா வணக்கங்க. எங்க காவல்காரனை போய் சித்தமா டேய், சித்தமா. நீ யாரு ஒரு சாதாரண காவல்காரன் உன்னை போய் நான் ஏன்டா சித்தப்பன அந்த கூப்பிடுறேன்? பாஞ்சு ஏதோ பேச வந்து கம்முனுக்குறியாங்கனா. நான் அழைக்கல உன்னை. சொல்றாஜா. சித்தப்பா வணக்கங்க. என்னடா கம்முனுக்குறா சித்தமா சித்தமாங்க. சொல்லுமா. சித்தப்பா வணக்கம். ஏமா நீ அவள நேரா சித்தப்பான்னு கூப்பிட்ட. ஆமா சித்தப்பா. ஐயோ இன்னும் ஆம்பளை குரல்ல மிமிக்ரிலாம் பண்ற நீ. ஏய் தொண்டை கட்டிக்குதுறாங்க அக்காக்கு. இல்ல நான் காட்டி பீ சுச்சல மாதிரி பாடுறான். தாயே என்ன ஒரு தேதி. யாருக்கு என்ன தெரியும்? அவ தான் கொடுக்கணும் கூலி. வாங்கி போடு. எடங்க. மூஞ்சி பாரு. ஏய் ஏய் வந்தல்து மூஞ்சி அடி பாப்பா வேற எதனா பாறண்டியா? என்னடா? மனச பாரு. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அதெல்லாம் இருக்கட்டுமா ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? டவுட் கிளியர் பண்ணிக்கலாமா? என்கிட்ட சொன்னா நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. உன் பேர் மாஸ்கா? ஏன் என்ன? உங்க ஆத்தா பாக்கும்போதே போடணும்னு தோணுது. போடுறியா? என்னத்த தாராளமா போடுறியா? நீ தானே சொன்ன. ஏய் யார் இவ மாஸ்க் சொன்னடியே? நானும் அத்தை தான்டா சொன்னேன். மூஞ்சி பாரு. நீ தாராளமா போடுறியா? என்ன போடுறியான்ற? மூஞ்சி பாரு. என்ன பா? மாஸ்க் போடலனா 500 ரூபாய் ஃபைன். மாஸ்க் போடல 500 ரூபாய் ஃபைன். ஆமா. போட்டா சூப்பரா இருக்கும். போடலாமா? ஏய் இது வாங்கி போடு. நல்ல புடிங்க. ஓ நீங்க பல்டா ப்ரோ. மூஞ்சி அவனி பாரு. நீ போறியா கலா? ஏய் மாஸ்க்கு சொன்ன மாஸ்க். இங்க வாடா இங்க வாயா. அம்மா இங்க வா. மாஸ்க்கு தான் சொல்றேன். நானே போய் அடியோம். ஏய் பச்சைமாறு கோயில போடுறா. நீங்க ரெண்டு பேருமே 3 வேளை போட மாட்டீங்க. 6 வேளை தான் போடுவீங்க. போ. சரி இதெல்லாம் விடுங்க. என்ன எதுக்கு வேற சொன்னீங்க? 2 லோடு சிமெண்ட் மூட்டை வந்து நான் இறக்கி போடணுமா? இவ்வளவு நேரம் சொல்லக்கூடாது. ஏய் பாடிங்க அடிங்க அம்மா பிளாஸ்டிக் கிளாஸ். விட்டா போய் தூங்க போலுங்க. குழந்தை உன்னை எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டேன். அது மன்னார் சாமிக்கு பிடிக்கல. மகனை ஓங்கி விட்டு நான் தலை எதிரி விடும். நமக்கெல்லாம் பழியளக்க தெய்வத்துக்கு சம மன்னர் திருமால். அதான் மன்னார் சாமி. மன்னாரு நார்வனா மன்னர் சாமி மன்னர் சொல்றேன். மன்னர் சாமி அப்படி சொல்லு. நார் நோய் கூட. தெரி கூட பார்த்தா ஒழுங்கா பேச கத்துக்கணும். சரி சாமி கம்ப்ளீட் பண்ண. அப்படி போய் நில்லுங்க. லோடு இறங்க போகுது. என் கிட்ட வாங்க. இது சின்ன லோடு, இது இல்லீகல் லோடு. அதை விட பெரிய லோடு அதுக்கு போங்க பெரிய லோட்லாம் ஓரம் போங்க. குழந்தை மன்னர் சாமிக்கு பிடிக்கலையா? அதனால நாட்டு வகை சிறப்பா இருக்கணும். நாங்கள் ஆடினா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நீங்கள் ஆடினால் நாங்கள் புல்லா கொடுப்போம். தொண்டை பக்கத்து பிஞ்சு கொடுக்கு. டேய், ஆனா மாடு கட்ட
பையன். அடா பணத்தை ஃபுல்லா கொடுப்பா. ஏய், அடவா என்னடா முன்னாடியா தவறா பேசுறீங்க? நாக்க இழுத்து வச்சாரு. நீ நாக்கு சொல்ல வச்சா மொட்டை மொட்டையா பேசுற. சரியான இவளுக்கு போட்டு ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன். அடுத்த வீடியோ அடுத்தவள் வாழ்கம்மா என்றும் நீ எட்டுமா படிக்கட்டில் அந்த கண்டல் தள்ளுறான். வணக்கம் பெரியவரே. பெரியவரை நீ பாத்தியா? நான் ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுது. இப்போது பெரியவரையா பெரியவரை? ஐயோ ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நீங்க வந்து பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்களா? ஆர்எக்ஸ் வாங்கி வந்து கொடுத்தீங்களா? நீங்க சொல்லியிருந்தா நான் பூஸ்டே வாங்கிட்டு வந்திருப்பேன். ஐயோ நீ நான் கிராக்கி மாதிரியே பேசுற. வாய் மேல அடிப்பேன். என்னமா என்ன? குழந்தை உனக்கு எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா? எதுக்கு? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டு அது மன்னருக்கு பிடிக்கலையா? அதனால ஐயா நாட்டியத்தை விரும்புகிறார். அவர் காசு நோய அவர் லொக்கன்னு இருப்புறாரா அருகட்ட பையனை விரும்புகிறார். நாட்டியத்தை விரும்புகிறார். அதனால நாட்டியம் வெகு சிறப்பா இருக்கணும், புதுமையா இருக்கணும். சரிங்க. ஆடா போடுமா போடு. அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே, மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே, மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அன்பான தெய்வமே முதன் மகனே, ஏவுகணை கண்டவரே, மாணவரின் முதல்வரே. தத்துவத்தின் தலைமகனே, தமிழ்நாட்டின் முதன் மகனே, ஏவுகணை கண்டவரே, மாணவரின் முதல்வரே. மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். உலகத்தை பாறையா எங்கள் மனம் பாடுதையா. அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே, ராமேஸ்வரம் நகரனிலே ராஜா வாங்கி பிறந்தாய். ராமேஸ்வரம் நகரனிலே ராஜா வாங்கி பிறந்தாய். எங்கள் வாழ்க்கை மலர வைக்க உன் வாழ்க்கை அர்ப்பணித்தாய். எந்த பிறவி எடுத்தாலும் உமக்கீடு ஆகாதையா. உன்னை எண்ணி வாடுதையா, தமிழ்நாடே கலங்குதையா. அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே, மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அன்பான தெய்வமே நாட்டியம் எப்படி இருந்தது? சிறப்பான நாட்டியம். நாட்டியத்தில் குறை என்பதை காண முடியாது அண்ணா. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் எல்லாரு சென்றாயே, படிப்பு எல்லாம் சிறப்பான முடித்துவிட்டு தாயகம் திரும்பிவிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் எங்கள் இருவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா, என்னன்னா உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று எங்கள் இருவருக்கும் ஆசை தரேன். ஆசை அதுதான்
என்றால் நான் என்ன மறுப்பா குறப்போகிறேன். தங்கள் விருப்பப்படியே செய்து முடியுங்களா? தளபதி யாரு? அப்படி என்றால் என் தப்பிக்கேற்ற பெண்ணை பார்க்க வேண்டும். புறப்பட்டு வாருங்கள். நில்லுங்கள். மன்னர் திருமாலி பெண்ணை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இல்லை? இளவரசருக்கு ஏற்ற மணப்பெண்ணை நானே பார்த்து விட்டேன். எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டில் இருக்கிறார். குறிப்பாக என்னுடைய தங்கை பாரதி இருக்கிறார். தளபதியாரே, என்ன ஆணவம், என்ன ஒரு அகம்பாவம்! நீங்க யார்? பா என்றால் வரக்கூடியவர், போ என்றால் போகக்கூடியவர், கால் செருப்புக்கு சமமான நீங்க உன்னுடைய தங்கை எங்கள் அரண்மனைக்கு மறுமாள வர வேண்டுமா? இதே வார்த்தை வேறு யாராவது உரைத்திருந்தா நாவை துண்டித்திருப்பேன். சபையிலே ஆண்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பெண்கள் பேசக்கூடாது என்று உனக்கு தெரியாது? அவர் என்ன வார்த்தை உரைக்கின்றார்? என்ன முறையற்ற பேச்சு! போ சபையை விட்டு. தளபதியாரே, தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய மனைவி உங்களை தவறாக ஏளனமாக பேசிவிட்டார். தவறு இருந்தால் நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும். தளபதி மன்னர் திருமாலி மன்னிப்பு கேட்கின்ற அளவிற்கு மகாராணி அவர்கள் தவறாக பேசவில்லை. தாய் இல்லாத பிள்ளை உன்னுடைய தம்பி. அவளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தாடி தாரமாக வளர்த்து அழைத்து வந்தீர்கள். உண்மை. வளர்த்த பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடத்த வேண்டும், எந்த மணப்பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற தனியாத ஆசை மகாராணிக்கு இருக்கவில்லையா? அவருடைய 1000 கனவுகளை ஒரு நொடி பொழுதில் நான் கலைத்து விட்டேன். அதனால் தான் மகாராணி அவர்கள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டார்கள். நான் அப்பொழுதே மறந்து விட்டேன். தளபதியாரே, இருந்தாலும் தங்களுக்கு மன வருத்தம் இல்லையே? நான் அப்பொழுதே மறந்து விட்டேன். தம்பி, நாட்டில் வளங்களை பற்றி அறிய வேண்டுமானால் இப்போது நாட்டில் நகரவனம் செல்ல போகிறேன். புறப்படு தம்பி. அப்படியே தளபதியாரே, நான் சென்று என் தம்பி கேட்ட பெண்ணை பார்த்து விட்டு நான் வருகிறேன். திருமண ஏற்பாடுகளை செய்து முடிக்கிறேன். நல்லது. மனசு வயிறு வலிக்குதுடா. சுகர் கம்மியாண்டா? டேய், இல்லாத நோவெல்லாம் என்ன கொண்டாந்துக்கிற? பின்னியாங்க வயிறு எடுத்துக்கிறா? அருகட்ட பாரு. சைலன்ஸ். அப்படி என்னடா சொல்லிட்டு நானே பெண்ணை பார்க்க வேண்டும் என்று இளவரசிக்கு திருமணம் செய்ய போறேன்னு சொல்றீங்களே, பெண்ணுக்கு அங்கேயே தேடுறீங்க. என் தங்கச்சி இருக்கிற மாலதி, அவளை கல்யாணம் பண்ணி சொல்ற விருப்பத்தை கல்யாணம் பண்ணிட்டா மன நான் விட்டு பாட்டியா? அதுக்காக எதிர்த்து வந்தவன் காலாளி கூடி வேலையை கையாள செடி போயிடுவேன். கால் செருப்புக்கு தவ செத்து போறா பாய். ஏய் ரமேஷ், டேய் பூவரசா, பையா போறவன் ஏதோ உணவை விட்டு போறா. அவனுக்காக நான் என்ன சாவணும்? டேய், எத்தனையோ குடும்பத்தை குளிர் காஞ்சிருக்கிற நாள். அப்படி இருக்க பொழுது இவன் சொன்னது கேட்டால் நான் மன வருத்தப்பட போறேன். ஓ மை காட், ஓ மை காட். பெருமை தெரியாமல் இந்நாட்டு மகாராணி பெண்மை என்பதை மறந்து அத்தம், நாணம், மனம், பயிர்மையில் சொல்லக்கூடிய 4 குணத்தை மறந்து அரிய சபையிலே இப்படி நான் வாழ்வார்த்தை ஆட வேண்டும் என்று தெரியாமல் கேவலமாக பேசிவிட்டு போகிறார். ஆமாங்க. சிறப்பை, அந்த சிறப்பின் சிறப்பை அவளுக்கு இந்த மகாராணி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் எனக்கு துணியாக சொல்லுங்க. சுடர் விளக்கு சுடர் வெட்டி எரிய வேண்டுமானால் உண்டிகோல் தேவை. உண்டிகோல் என்றா உண்டிகோல்ரா? நீ மீன் பிடிக்கப்பா, நீ கொத்து தேடிக்கணும் பாப்பா. ஏங்க விளக்கு மக்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படி தள்ளி விட்டா திக்கு எரியும். தள்ளி விடுறாங்க. அதுக்கு என்ன பேரு? ஓ, தூண்டுகோல். தூண்டுகோலாக இருந்து எனக்கு செயல்பட வேண்டும். ஆகட்டுங்க. இளவரசர் நகரவனம் போகிறார். இப்படி தெய்வமே நீதான் எனக்கு கூட பார்த்து நான் தானே. ஆமா. சொல்லுங்க ஐயா. அத காட்டு. இந்தா சொல்லு. என்ன சொன்ன? ரகசியம். அதான் என்ன சொன்ன? ஏய் ரகசியம்டா. ஒரு வாரமா காதுல இது வாய் நாத்தடிக்குதா? எல்லாம் சொன்னபடி தான் நாத்தடிக்குதா? இந்த காதுக்கு காது. அந்த காது. சொல்லு. இப்ப சொல்லு. எவன் ஊட்ட கொல்லுனோ, எவன் முண்டாடி தாலியாரனோ, உன் முண்டாடி தாலியாரமா 1000 பேர் முன்ன சபையில என் பெருமிட பார்த்து கேவலமா பேசிட்டு போட்டான். ஒரு பொட்டச்சிருக்கு, அவளை தூக்கணுமா, அவளை போடணுமா, அவளை சொல்லு, கைத்தால வெட்டணுமா? கோவமா பெருமையா தான் சொல்றேன். ஆனா அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியா உங்க பெரியம்மா கழுத்துல கை வச்ச பத்தியா? அவ தாலி அறுக்கணும்னா நான் சாகணும். செத்து போடுயா? நான் எதுக்கு சாகணும்? உன் வேச்சனா ஏண்டா பேச ஆறதுக்கடா நான் சாகணும்? அடி வாங்கிறது. ஓ அப்படியா? அதுதானே. டேய் பூமரசா, இப்ப ரமேஷ் இருக்கிறானே, இளவரசர் கூட போட்டு அவன் தானே. அவன் தூக்கணுமா? ஆமா, அவன் தூக்கணுமா? அவன் கூட இருந்தா நம்ம வேலை நடக்காது. தூக்கிறேன். முதல்ல அவனை தூக்கு. தூக்குறேன். காதை கட்டு சொல்லு. காதல் வைபோகமே காதல் 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 காதல்
கோடை காலத்தில் காதல் 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 வைபவம் இனியவளவாகி இன்னாத குரல் கணியிருப்பாய் காய்க்க வந்தற்கு என்ற வல்லவரின் குரல்படி இந்நாட்டு தளபதிக்கு தங்கியாக பிறந்தேன் மாலதி என்ற பெயரோடு வந்து வருகிறது இருந்தாலும் அண்ணன் சந்தி கொடுங்க அண்ணா அக்கா மாலதி, இன்று போல் என்றென்று நல்ல முறையில் வாழ வேண்டுமென்று என் மனதார உளமாரக வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. நல்லதுண்ணா அண்ணா என்னடா அது காலையில் செந்தாமரை புஷ்பம் போல புத்துக்குழி மணி முகம் வாடி வந்து காரணம் என்ன தங்கா மாலதி, என்னன்னா அகத்தில் அழக முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். அளந்த செந்தாமரை போன்று இருக்க வேண்டிய உன் முகமானது வாடி இருக்கிறது அண்ணா என்று நீ கேள்வி கேட்டுவிட்டாய். உன்னுடைய கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது தெரியாமல் இந்த பாவி மனவேதனை அடைந்து வைக்கிறேன். தங்கா, உங்களுக்கு மனவேதனையா? எனக்கு அவமானம் ஏற்பட்டு போச்சு. உங்களுக்கு அவமானமா? என்னடா சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இந்நாட்டு மகாராணி அரிய சபைகளை என்ற செருப்பு என்று கேவலப்படுத்தி விட்டார். யாரு உன்னையா சொன்னாவே? ஆமா. சும்மா விட்டீங்களே. தங்கா, உனக்கு வந்த ஆத்திரம் ஆவேசம் எனக்கு வந்ததம்மா. அடக்கமாக வர காரணம் என்ன? என்ன காரணம்? அதிகார பதவியில் இருக்கிறார்கள். அவரிடத்திலே ஊதியம் வாங்கக்கூடியவனான். அவர்களிடத்தில் நம்ம செல்லுபடியாகுமா? அதனால தான் அவதியாக வந்து விட்டேன். தங்கா, என்னடா வெளிநாட்டிலிருந்து இளவரசன் தாய்நாடு வந்தான். தன்னுடைய தம்பிக்கு திருமண ஏற்பாடு செய்தார் மன்னர். பெண்ணை பார்க்க வேண்டும் என்று என் நினைத்தார். பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய தங்கை மாலதி இருக்கிறாள் என்று ஒரு வார்த்தை சொன்னார். இதை தவறாக புரிந்து கொண்டு மகாராணி, தளபதியாரை நீ எங்கிருந்தோ வந்தவன், வா என்றால் வரக்கூடியவன், போ என்றால் போகக்கூடியவன், குறிப்பாக எங்கள் காலாடி இடக்கூடிய வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன் என்று என்ன செருப்படி கேவலப்படுத்திட்டாமா. ஒரு பொட்ட சரிக்கு உன்னை பத்தி தவறா பேசுறீங்க. அவளை சும்மா விடலாமா? சும்மா விடலாமா? எனக்கு ஒரு அவமானம் என்றால் அது யாரை சார்? என்ன சார்ந்ததுன்னா எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நீதான் தீர்க்க வேண்டாம். காதை காட்டி ஒரு பெண்ணினைத்தான் பேரை மீட்க முடியும், அதே வேளால் விஷத்தை கலக்க முடியும். அழிவது பெண்ணா, சாவது பெண்ணா, சகலமே என்னால. இப்ப சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. தங்கா மாலதி, என்னடா காதோடு ரகசியம் சொல்லும் பொழுது கலீர் என்று ஒரு சிரிப்பு சிரித்தியே, அந்த சிரிப்பு நம்முடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் வரை இருக்க வேண்டும். கண்டிப்பா சிரித்து வாழ வேண்டும், ஆனால் பிறர் சிரிக்க வாழக்கூடாது. தங்கா, நான் புள்ளி வச்சா நான் கோல போடுவேன், நான் கோடு போட்டா ரோடே போடுவேன், நான் விரலை காட்டினா விரலை முழுங்க வேணா, எவ்வளவு முடியுமோ இந்த இளவிலே பிடிக்க விடும். அப்படியா? விளக்கு இப்படியான பயமுறுத்துவது நாட்டில் நகரவில் வந்து கொண்டிருக்கிறோம். நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் வாழ்க வாழ்க என வாயார வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வீதியாக போக வேண்டும். அடுத்த வீதி ஆடி பாடிக்கொண்டு. அப்படியா? அழகு 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 நாடக கலை அழகு நடிக்கின்ற எல்லாம் அழகு 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 நாட்டு கலையோ அழகு நடிக்கின்ற நடிகர்களும் அழகோ அழகு அழகோ அழகு.
இயக்குனர் டி ஆனந்தன் அழகு. அழகி 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 நாடக கலையோ அழகி நடிக்கின்ற நடிகர்கள் அழகோ அழகி அழகோ அழகி. அழகோ அழகோ அழகு. அழகி 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 ஐயோ அழகி நடிக்கின்ற நடிகர்களும் அழகோ அழகி அழகோ அழகி. நகரம் வந்து ஆமாங்க. கொண்டிருக்கிறது. உடல் அனைத்தும் சற்று சோர்வாக அயற்சியாக உள்ளது. சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டுமே. கவலையப்படாதீங்க. அதோ பாத்தீங்களா விருந்தினர் மாளிகை தெரிஞ்சு அழகான மாளிகை. சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு நாடு போகலாம். அப்படியா? ஆகட்டும். அல்லுமுல்லா தில்லுமுல்லா அடி பண்ண அலுமலியா ராக்கெட் முடிச்சு வந்து பாத்துக்கற கம்முனி ஐயா பெரிய பையன் எழுந்துக்குவாங்க கம்முனி எழுந்திரி. நான் யாரு ஒரு நாட்டு இளவரசரானு, நீ யாரு ஒரு சாதாரண காவல்காரன். டேய் என் மேல களத்துக்கு போற நீ ஏங்க கோயிப்பா மனமா எனக்கு நான் சிவனாடு படுத்துக்கிறேன், நான் காலத்துக்கு போட்டேன்ற ஏன்னா மன பிராந்தியா இருக்கும். படுங்க பிராந்தியா இருக்கு. டேய் படுடா படுடா. நேரம் ஓய்வு எடுக்க விடுடா. அம்மா இதான் பேய போகுதா? ஏடிமா ஏங்க டேய் எங்கனா தூங்க வரையடா நீ? என்ன பெருமையா நட்சத்திரம் தெரியுமா உன்ன? என்னடா இவ்வளவு அல்ப சாவகாசம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன சொல்ற? என்ன தூங்கும் போது மேலே ஏறியா படுப்பா? ஏண்டா இதுதான் போய் வெள்ளாட்டுல பறிச்சு வச்சியா? ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன வேலை இது? டேய் நான் ஏண்டா உன் மேல ஏறி படுத்த? அதிரி போச்சு டேய் படுடா. டேய் டேய் யார் அவன்? போராட்டா பாய்ங்க. ஏந்திரடா. ஏண்டா டேய் எனக்கு இவ்வளவு நேரம் அறிவுரை சொல்லிட்டு நீ ஏண்டா என் மேல ஏறி படுத்த? ஏங்க நாங்க ஏன் உன் மேல ஏறி படுக்கிறோம்? ஏண்டா நீயும் படுக்கல நானும் படுக்கல. அப்ப ஐயோ பேயே ஐயோ பேயே நான் வரலண்ணா ஐயோ பேயே வரலண்ணா. என்ன வரலண்ணா? நீ தானே பேய சொல்ற, வந்தா தானே பேய இருக்கு. ஏம்பா பேய பிசாசன்னா வரலண்ணா வரலான்னுங்கற உனக்கு வராதா ரொம்ப முக்கியமாப்பா. நீ தானே பேய சொன்ன. நானே பேய பார்த்து மெந்து வரேன். ஐயோ உலகத்துல பேய் பிசாசு இருக்குதுன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். இன்னைக்கு தாண்டா பாத்தியப்பா தப்பிச்சு வந்தது தமரா முனிமா போச்சு. இளவரசர் எந்த பக்கமா போனா? பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காத ஐயோ 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 சட்டத்திலே ஒரு நல்லது வாங்கல. அதுதானா பேயை பார்த்து பிறகு வந்து அழகான பெண்ணெல்லவா நின்று கொண்டு இருக்கிறார். ஆஹா இவள் பின்னழகை எப்படி இருக்கிறது என்றால் முன்னழகை பார்த்தால் எப்படி இருக்கும்? ஆய் பெண்ணே ஆய் பெண்ணே ஆய் பெண்ணே. இல்லண்ணா கக்கூஸ் பெண்ணா. கக்கூஸ் பெண்ணு. கக்கூஸ் பெண்ணா? அதான்பா என்ன சொல்ற? ஆய் பெண்ணு இல்லண்ணா கக்கூஸ் பெண்ணுண்ணா.
என்னப்பா என்னப்பா வேற எப்படி சொல்லிட்டியா அப்படிலாம் கூப்பிட கூடாது ஆய் பெண் சொல்லக்கூடாதா சொல்லக்கூடாதுண்ணா. சொல்லிட்டேன் இங்கிலீஷ்ல கூப்பிடுண்ணா. இங்கிலீஷ் வேணா நான் ஆங்கிலத்திலே கூப்பிடுறேன் அண்ணா ஆங்கிலம் வேணாண்ணா. அட ஆங்கிலம் இங்கிலீஷ் ரெண்டு ஒண்ணுதாப்பா அதே பண்ண ரெண்டு ஒண்ணா. சரி, அப்படியே. ஆங்கிலம் வந்து தமிழ் எழுத்துல இருக்கும். சரி. இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் எழுத்துல இருக்கும். இங்கிலீஷ் எழுத்திலே ஆமா. இங்கிலீஷ் அதனால இங்கிலீஷ்ல கூப்பிடுங்க. இங்கிலீஷ்ல கூப்பிடுறேன் ஹலோ மேடம் மாடம் இல்லண்ணா, தாவரண்ணா. அட என்னப்பா உன் பிரச்சனை என்னண்ணா உங்க பிரச்சனை? என்ன? மேடம்னு கூப்பிடுங்க. மேடமா ஹலோ மேடம் ஹாய் how are you I'm fine, thank you. I fine thank you hey what is your name My name is Namita. அத கும்முனுக்குற Your name, please? my name is சரப்பம்பே சரப்பாம்பே. அண்ணா அத லைட் போடுறாரு அவர் பேரு. லைட் போறவன் கடா குமார் ஆஹா. காலம் போட்டுறங்க ஆளுங்கண்ணா தெரியல அவர் பேரு என்ன? அவன் மாட்டு ரவி ஓ சரி. போன மணி உள்ள தூங்கிட்டான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்டே அரடா என்ன அழகு கூந்தல் என்ன இவ்வளவு வளமாக இருக்கிறது 60 அடி நீட்டு இருக்குது. ஆஹா என்ன கூந்தல்லாம் புட்டு புட்டியாக்குது ஐயோ, styling அதெல்லாம். உன் கூந்தலுக்கு என்ன போடுகிறாய் தாபூரி ஆராய். தாபுரி யாராய் தமடாயன். ஆ. தமிகாயன். அருகே. தாளாயன். ஆ. குருடாயன். ஆயில். களிமண். டீசல். பெட்ரோல். சுக்கு ஷாம்பு. டேய் சுக்கு ஷாம்பு இல்ல சிக் ஷாம்பு டீசல் டு போல். டிஜெல் டு போல்ட் இல்ல ஹெட் அண்ட் ஷோல் எல்லாம் போட்டு காய்ச்சான்னு காய்ச்சுக்கிறேங்க. அடடா இந்த பெண்ணின் குழந்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் இந்த பெண்ணின் முன்னழகை பார்த்தால் எப்படி இருக்கும் இந்த பெண்ணை பார்த்த உடனே இதே இடத்தில் எனக்கு கைதை பிறந்து விட்டது அண்ணா கடை கைதே பொட்டை கைதேண்ணா. இப்பதான் லவ் மூடு ஸ்டார்ட் ஆகுது எங்கன்னா சொன்னாங்க ஏனியா ஏன்னா நீ தானே கைதை பிறந்துச்சுன்னு சொன்னீங்க. கைதை இல்லப்பா கவிதை கவிதை கவிதையா? அண்ணா கவிதையா? கவிதை அண்ணா கவிதை கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா. ஆ, ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியா 100 ரூபாய் கடன் கொடுண்ணா. ஏன் நேத்து கடை கட்டுக்கிற உங்களுக்கு தான் நான் கேக்குறேன். என்ன விஷயம் தெரியல ஒரே நிமிஷம். அண்ணா, என்னப்பா? என்னுடைய அன்பளிப்புண்ணா அது. ஓ நீர் கவிதை பிரியரோ ஆமாண்ணா. ஆ, ஆ. ஆனா ஒண்ணு என்ன? பெரிய கவிதையா சொல்லணும். பெரிய கவிதையா ஆமா. சொல்றேன் பாரு நான் இதுல மைக்ல சொல்லணும். மைக்கிலியா என் பற்ற இன்பம் எல்லாரும் பெறட்டும்ண்ணா. வையகமும் பெறட்டும் என்னப்பா அவ்வளவு சவுண்ட் வச்சுக்கிற நான் பின்னாடி வரைக்கும் கேட்கணும். பேசுனா இப்ப பேசுனா. ஓகே எக்கோ தானா அது? ஒக்கவை சி எக்கோ வை பா கவிதை சொல்லட்டுமா சொல்லுங்கண்ணா. பெண்ணே 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 ஏய் கசுமானா கம்முனு இருக்கியா இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் கொடுத்தா எங்க இந்த கவிதை வரும் கம்முனு இரு பெண்ணே மரத்துல தொங்குது காய் தூங்கத்துக்கு ஓடும் பாய் நீ என்ன காதலிக்கிற சொல்லிட்டா நான் உன் காலடி நாயி 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 எப்படி அண்ணா என்ன? நான் சொல்றது இல்லாம ஒரு கவிதை. ஏம்பா இந்த கவிதையே எனக்கு பிடிக்கலண்ணா. பிடிக்கலையா ஆமாண்ணா. ஆ, ஆ. பாட்டு பாடுண்ணா. பாட்டா பெண்ணே மாரி சொல்லாத தானே சொல்றேன் கம்யூனிட்டி கஷ்டமாலாம் வெக்கமா இருக்குங்க. எனக்கும் அப்படித்தாங்க இது இரு பெண்ணே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதல நான் தான் என்று 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 வென்று இதெல்லாமா ஒரு பாட்டு. ஏம்பா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலண்ணா. பாட்டு பண்ணா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் வேற லெவல்ல இருக்கணும். பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கணும் ஆமா. ஆ. அடிச்சா தார தப்பட்ட கிழிந்து தாறுமாறாக தொங்க வேண்டாமா தொங்க விடுண்ணா. தொங்க விடுமா டேய் லைட் கட்டாம ஏந்துடா வாடா குடுகுடுடா சின்ன பையனே டேடா நவுதுடா பெருமா செல்லாக்கறாங்க சேர் போட்டுங்க ஓடி பையலே டேய் லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு யார் உனதா ஆமா காதல் வந்துச்சு லவ் பண்ணு போற யார பண்ண உங்க அம்மால லவ் பண்ணு போற யாருன்னா லவ் பண்ணி போறா உனக்காண்டா நான் பாட்டு பாடும்போது கலர் லைட் மத்தி போட்டு அப்பப்ப போகாடி கலர் லைட் பண்ணுமா 100 ரூபாய் லவ் பண்றீங்க சரி 100 ரூபாய் கொடுடா எவ்வளோ 100 ரூபாய் கொடு சுவிட்ச் மாத்தி போறதுக்கு 37 ரூபாய் தான் தரணும் உனக்கு அதுவே அதிகம் உட்காரு போட சொல்டா உட்காரியா ரெடியா ரெடியா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சத்தியமா காலைல செத்து புடுடா பாய் கண்டிப்பா செத்து புடுவ நீ 100 ரூபாய் வாங்கி நீ ஏன்டா மொத்தலே ஜாப் பண்ண டேய் லைட் போடுறா டேய் காலைல தரனா போடுறா மாமா போடு மாமா ஐயோ கரிமிஜி மாமா என்ன சவ நான் பாய மாட்டேங்கறா அப்படியே ரெடி 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 ரெடி
மணி மாங்குயிலே யார் மீதோ தவறுதலாக வந்து மோதிவிட்டேன் போல் தெரிகிறது. ஐயோ, ஒரு பெண்ணின் மீது மோதிவிட்டேன். ஏங்க எழுந்திருங்க, எழுந்திருங்க. பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ அம்மா, ஐயோ கால் வலிக்குதுங்க. ஐயோ ஐயோ உட்காருங்க. பெரிய நாளியே பொம்பளை வந்து தெரியல உனக்கு. ஏங்க தெரியாமல் அறியாமல் வந்து உங்களை மோதிவிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிருங்க, நானும் வரேங்க. நில்லுங்க. ஆமா, யார் நீங்கள்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உங்களுடைய பெயர் என்ன? நான் இதே நாட்டை சேர்ந்தவதாங்க. ஏழ்மை குடியில் பிறந்தவன். என் பேர் மாலதிங்க. இதே நாட்டை சேர்ந்தவன், ஏழ்மை குடியில் பிறந்தவன். உங்களுடைய பெயரோ மாலதி. அழகான பெயர். ஆமா, நீங்க யாரும் சொல்லவே நான் இல்லையே. யார் தெரியுமா? என் நாட்டு இளவரசன். என்னுடைய பெயரோ தனசேகர். ஐயோ, அது வெறுவே பாருங்க, தெரியாம மோதிட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் வாரேங்க. மாலதி, நீல் அயல்நாடு சென்றிருக்கிறேன். எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன். இருந்த பொழுதும் அவர்கள் மீது வராத காதல் உன் மீது வந்துவிட்டது. உன் அழகை கண்டவுடன் ஏன் இதயத்தை உணர்த்து வலியுறுத்தி விட்டேன். வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு என்று முடிவெடுத்து விட்டேன். உன் ஆப்பிள் போன்ற கன்னங்களும், ஐஸ்கிரீம் போன்ற எண்ணங்களும், புத்து போன்ற பற்களும், நிலவை போன்ற கண்களும், வானவில் போன்று இரு புருவங்களும், கரு மேகத்தை போன்ற ஒரு குந்தர அழகை பார்க்கும் பொழுது என் மனமே மாறிவிட்டது. நாம் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று மனம் தனியாய் தவிக்கிறது. அதனால ஒரே ஒரு முத்தம். பேரு